தேரையர் அருளிய குபேர ஜாலம் செய்யும் மை. இது ஒரு நெய்யாக தான் செய்யணும். அதாவது நெய்னா எண்ணெய் வடிவத்தில் தான் இருக்கும். இது மையாக இருக்க வாய்ப்பே இல்லை, மையாக ஆக்கவும் முடியாது. இது எப்படி செய்யணும்னு பார்த்தீங்கன்னா, இதை பௌர்ணமி நாளில் தான் செய்யணும். அதாவது பௌர்ணமி நாளில் நீங்கள் குளக்கரை அல்லது ஆற்றங்கரை இந்த மாதிரி இடங்களுக்கு போனீங்கன்னா, பௌர்ணமி நாள்லனா பௌர்ணமி உச்சியாக இருக்கணும். அதை நல்லா புரிஞ்சுக்குங்க. பௌர்ணமி கழிஞ்சதுக்கப்புறமா நீங்கள் போய் பிரயோஜனம் கிடையாது. பௌர்ணமி உச்சி வேலை அப்படின்றது பகல்லையும் சில நேரத்தில் வரும், இரவுலையும் சில நேரத்தில் வரும். அது எந்த நேரன்றது சரியாக உணர்ந்து செய்யுங்க. அப்போ தான் இந்த ஜால வித்துன்றது பலிதமாகும். இது தேரையர் சித்தரால் அறியப்பட்ட ஒரு அரிய ஒரு வித்தை. இந்த விதை மிக சுலபமாக நான் சொல்கிறேன்னு நினைக்க வேண்டாம். இந்த ஜால வித்தையை முழுமையாக எத்தனை பேரால் செய்ய முடியுன்றது எனக்கு தெரியல. ஏன்னு பார்த்தீங்கன்னா, நான் முன்னமே பதிவிட்டிருந்த ஒரு வீடியோவில் ஒரு மூலிகையை காட்டி கேட்டிருந்தேன். பூத் பங்களான ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதில் கேட்டிருந்தேன், இந்த மூலிகையினுடைய பூவை யாராவது பார்த்துருந்தீங்கன்னா இது என்ன விதமான மூலிகைன்றது எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கான ரகசியத்தை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன்னு சொன்னேன். அதாவது இது வச்சு எப்படி ஜாலம் பண்ணலான்ற வித்தையை நான் சொல்லித்தரதா சொல்லியிருந்தேன். அதையே இன்னும் யாரும் எனக்கு கமெண்ட் பண்ணாமல் தான் இருக்கீங்க. தெரிஞ்சு அறிஞ்சு விஷயங்களை மறைச்சிக்கிட்டு இருக்கீங்க, அல்லது அதை வெளிப்படையாக சொல்ல தயங்குறீங்க, அல்லது தெரியாமே இருக்கீங்க அப்படின்றது அர்த்தம். தெரியாது இருக்கிறோம் அப்படின்னா தெரிஞ்சுக்கிறது ஒன்றும் தப்பு இல்லைங்க. ஆனால் தெரிஞ்ச விஷயத்தை வெளிப்படையாக சொல்லாமல் இருக்கிறதுன்றது ரொம்ப தவறான விஷயம். நீங்கள் ஏன் சொல்லலை, உங்களுக்கு தான் தெரியுமே, நீங்கள் ஏன் சொல்லலைன்னு கேட்கலாம். மற்றவங்கெல்லாம் ரகசியமாக வச்சுருக்கும் பொழுது நான் ஒன்றே அம்பலப்படுத்த விரும்பலைங்க. அதனால தான் சொல்கிறேன். அதே போல் இந்த விஷயத்தை இப்போ நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன், இந்த தேரையர் பற்றிய விஷயம், இந்த ஜால வித்தையை செய்யக்கூடிய சில விஷயங்களையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். தேரையரால் கண்டுபிடிக்கப்பட்ட இந்த ஒரு ஜால வித்தைன்றது ரொம்ப எளிமையான முறை தான். ஆனால் அதுக்கான நாள் நேரன்றது ரொம்ப முக்கியம். அதை பார்த்து தெரிஞ்சுக்குங்க. இப்போது நம்ம பௌர்ணமி நாளில் போயிட்டு, அதாவது உச்சி வேளையில் போகணும். போயிட்டு ஆற்றங்கரை அல்லது குளக்கரை இந்த மாதிரி இடங்களுக்கு போய் பச்சை தவக்கலை தெரியும் இல்லைங்களா, அந்த பச்சை தவக்கலையை பார்க்கணும், தேடி பார்க்கணும். அந்த பச்சை தவக்கலை எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்றோட ஒன்று இணை சேர்ந்துருக்கும், ஒன்று மேலே ஒன்று உட்காந்துருக்கும். நல்லா புரிஞ்சுக்குங்க. ஒன்று மேலே ஒன்று இணை சேர்ந்துருக்கும். அது ரெண்டும் தாவி குதிக்கும் போது பார்த்தீங்கன்னா அந்த இணையோடு தான் சேர்ந்து தாவி குதிக்கும். அந்த மாதிரி உள்ள தவக்கலையை நீங்கள் சேர்ந்தா போல் பிடிச்சி கொண்டு இந்த ஆண் தவக்கலையும் பெண் தவக்கலையும் தனித்தனியாக பிரித்து, இந்த ரெண்டு தவக்கலையுமே அது இணை சேர விடாது, அதாவது இணை சேர்ந்துக்கிட்டு இருக்கும்போதே பிரிக்கணும். பிரித்து தனித்தனியாக குடுவையில் அடைச்சி அதை குழித்தைலமாக இறக்கணும். எப்படின்னு கேட்டிங்கன்னா, குழித்தைலன்றது அந்த முறைகள்லாம் நிறைய சித்த வைத்தியர்கள்லாம் தெரியும். அது தெரிஞ்சவங்க கிட்ட கேட்டு அறிஞ்சு தெரிஞ்சுக்குங்க. இல்லைன்னா கமெண்ட் பண்ணுங்கள், அந்த முறைகள் என்னன்றதை நான் சொல்கிறேன். இப்படி குழித்தைலை இறக்கும் பொழுது அந்த குழித்தைலத்தோட பாகத்தில் நம்ம சேர்க்க வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஏரழிஞ்சல் விதைகளை இந்த ரெண்டு குழித்தைலத்துலையுமே போடணும். போட்டு நம்ம ரெண்டுத்தையும் தனித்தனியாக குழித்தையில இறக்கி எடுத்துக்கணும். அதாவது ரெண்டு தவக்கலையும் ஆணை தனியாகவும் பெண்ணை தனியாகவும் குழித்தையில இறக்கி எடுத்துக்கணும். அப்படி எடுத்துக்கிட்டு நம்ம இந்த ஆண் பெண் இந்த ரெண்டு தைலத்தையும் தனித்தனி புட்டிகளில் அடைச்சி வச்சுக்கணும். இப்போது நாம் இப்படி தனித்தனியாக செஞ்சு எடுத்த இந்த குழித்தைலத்தை நாம் தனித்தனியாக ஒரு புட்டியில் அடைச்சி வச்சுக்கணும். இப்போது நீங்கள் ஒருத்தரை ஆணை வசியம் பண்ண போகிறீங்க அப்படின்னா, அந்த எண்ணெயை பெண் எண்ணெயை எடுத்து அவருக்கு பூசிட்டு ஆண் எண்ணெய் இருக்கக்கூடிய இடத்துல இந்த மீதி பாட்டிலை எடுத்துகிட்டு போய் வச்சிடணும். அப்போது எந்த ஆணோ அந்த ஆண் சம்மந்தப்பட்ட அந்த பெண்கிட்ட உடனடியாக சேர்ந்துருவார். அதே போல் சம்மந்தப்பட்ட ஒரு பெண் மேலே ஒருத்தங்க ஆசை இருக்குது அப்படின்னா இவன் ஆணுடைய தைலத்தை எடுத்து அந்த பெண்ணுக்கு பூசணும். அதாவது ஆண் தைலத்தை பெண்ணுக்கும் பெண் தைலத்தை ஆணுக்கும் பிரயோகம் பண்ணும்பொழுது இவங்க 24 மணி நேரத்தில் ஒருத்தர் இருக்கிற இடத்துல சந்திச்சிருவாங்க. அதாவது யாருக்கு பூசுகிறமோ, யார்கிட்ட அந்த குழித்தைலன்றது இருக்கோ அந்த இடத்த நோக்கி அந்த பெண் என்பவள் வர ஆரம்பிச்சிருவா. இதுதான் இதனுடைய உண்மையான தத்துவம். இது உயிருள்ள பொருட்களுக்கு மட்டும் இல்லை, உயிரில்லாத ஆபரணங்கள் அந்த மாதிரி விஷயங்களுக்கு கூட சித்தர்கள் இதை பயன்படுத்தியிருக்காங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வைத்தியம் அதெல்லாம் பண்ணும் பொழுது இவங்களுக்கு அந்த காலத்தில் இருந்த ராஜாக்கள்லாம் பொண்ணும் பொருளும் அள்ளி கொடுத்துருக்காங்க. அப்படி கொடுத்த அந்த நகைகளையும் பொண்ணையும் அவன் பாதுகாப்பாக வைக்கணுன்றதுக்காக இதில் அந்த தைலத்தை தடவி வச்சுருந்துருக்காங்க.
அப்போ பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு தெரியாமல், அதாவது சித்தர்களுக்கு தெரியாமல் இதை திருடிட்டு போகிறவங்க இருக்காங்க இல்லைங்களா, இதை கொண்டு போய் அவங்க எங்கே வச்சாலும் அந்த இடத்துல இருந்து உடனடியாக 24 மணி நேரத்துக்குள்ளே சித்தர்கள் எங்கே வச்சுருந்தாங்களோ அந்த இடத்துக்கு திரும்ப வந்து சேர்ந்துடும். இப்படி ஒரு அபூர்வ சக்தி படைத்த இந்த தவக்கலை, பச்சை தவக்கலையினுடைய குடித்தைலத்தை நீங்கள் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு கஷ்டப்பட்டு செய்யுங்க. ஏன்னா இதில் இன்னும் கடினமான முறைகள்லாம் இருக்குது. மேலோட்டமான முறை தான் நான் சொல்லியிருக்கேன். தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறவங்க என்ன தொடர்பு கொள்ளுங்க, அதை பற்றி விரிவாக பேசுவோம். இந்த மாதிரி சித்தர்கள் நமக்கு சொல்லிக் கொடுத்த ஜால வித்தைகள் என்பது நிறைய இருக்குங்க. அது இவ்வளோ எண்ணிலடங்காதெல்லாம் இருக்குது. அதை பற்றிலாம் யாரும் பேசுறதில்ல. ஏன்னா தெரியறதில்ல. தெரிஞ்சாலும் செய்ய முடியாது. இப்போ இருக்கிற காலகட்டத்துக்கு அதெல்லாம் ஒத்து வருமா அப்படின்றதையும் யோசிக்க வேண்டியதாக இருக்கும். அந்த மாதிரி இப்போ பச்சை தவக்கலை இருக்கிறது நம்ம தேடி போனோம்னா பச்சை தவக்கலை கிடைக்க மாட்டேறதே ஒரு சந்தேகம் தானே. ஒரு மூலிகையை பற்றி நான் போன வீடியோவில் கேட்டிருந்தேன். அந்த மூலிகையை பற்றி தெரிஞ்சவங்க சொல்லுங்கன்னு கேட்டிருந்தேன். அதுவே தெரியாத நிறைய பேர் இருக்காங்க. இதுதான் நான் சொல்கிறேன். அப்போது இது தெரியாத விஷயத்தெல்லாம் தெரியாதுன்னு அப்படியே விட்டுட்டு போட்டோம்னா நம்மளுடைய சித்தர்கள் நமக்கு சொல்லிக் கொடுத்த விஷயத்த நம்ம எப்படி இந்த உலகத்துக்கு கொண்டு வர்றது? அவங்க செஞ்சு பழகப்பட்ட சில விஷயங்களை நாமளும் பிரயோகப்படுத்தி பார்க்குறதுல தப்பு இல்லையா? அதை சோதித்து பார்க்குறத விட அதை செஞ்சு நம்ம அறிஞ்சிக்கணும். இவங்க எதுக்காக செஞ்சாங்க இது உண்மையில் இந்த மாதிரிலாம் வேலை செய்தான். அதே போல் பார்த்திங்கன்னா ஜால வித்தையில் இந்த நெய்யை எடுத்து விளக்கேற்றும் பொழுது, அதாவது இந்த தவளையுடைய நெய்யை எடுத்து விளக்கேற்றும் பொழுது, அந்த இருட்டறையில் விளக்கு எறியும் பொழுது அந்த இருட்டில் வந்து அந்த வெளிச்சம் படக்கூடிய அளவு உள்ள பகுதியில் எல்லாமே ஃபுல்லாக அந்த தவக்களை எகிரி ஓடிட்டுருக்க மாதிரி ஒரு மாயபிம்பம் உருவாகும். இதே போல தான் சாரப்பாம்புடைய நெய்யிலையும் செய்யக்கூடிய விஷயத்தில் பாம்புகள் நெய்ய ஆரம்பிக்கும். அதே போல் எலியில் செய்யக்கூடிய நெய்யில் எலிகள் ஓட ஆரம்பிக்கும். இதெல்லாம் வந்து ஜால வித்தைய சித்தர்கள் செஞ்சாங்க. இதை நம்ம முயற்சித்து பார்க்கலாம். ஆனால் அந்த முயற்சி கூட இறைவன் அருளால், சித்தர்களுடைய அருளால் தான் நடக்குன்றதையும் புரிஞ்சுக்கணும். இந்த வீடியோவை நான் ஏன் பதிவிடுறேன்னா, இது தவறான ஒரு கண்ணோட்டத்துக்காக நீங்கள் வந்து செய்யணுன்றதுக்காக கிடையாது. இந்த பதிவுகளை வந்து சித்தர்கள் வந்து எழுதி வச்சது உண்மையான விஷயம். அந்த எழுதி வச்ச விஷயத்தை வந்து வழுவி நம்ம வந்து எவ்வளோ மறைக்கப்பட்ட விஷயங்களாக இருக்கு இல்லையா, இதெல்லாம் ஆராய்ச்சியின் அடிப்படையில் ஒவ்வொன்றா துவங்கி நாம் செய்யும்போது தான் ஒரு சித்தி நிலைக்கு வர முடியும். அதாவது சுத்தமான ஒரு நிலைக்கு நம்ம வர முடியும். இதெல்லாம் ஒவ்வொன்றா படிப்படியாக நம்ம செஞ்சு பழகும்போது தான் நமக்கு ஒரு முழுமையான ஒரு பலனை தரக்கூடிய முறைக்கு வர முடியும். அதாவது சித்தர்கள் ஒரு ரசவாதம் அப்படின்றத எப்படி செஞ்சாங்க அப்படின்றத நாமளும் செஞ்சு பழகும்போது தான் நாம் அந்த முழுமையான நிலையை அடைய முடியும். அதனால தான் இதை நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இதெல்லாம் முறைகள், இந்த மாதிரி முறைகள்லாம் நிறைய செஞ்சுருக்காங்க அப்படின்றத, இது ஜீவ வர்க்கத்தில் ஒரு பகுதி. அந்த ஜீவ வர்க்கத்தில் வரக்கூடிய விஷயத்தை தான் நான் இப்போ உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. படிப்படியாக ஒவ்வொரு வீடியோவை பார்ப்போம். நன்றி, வணக்கம். இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேங்க. சிவைய நம சிவைய அகத்தீஸ்வராய நம.